சார் வணக்கம் சார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வற்புறுத்தல் விவகாரம் 5 மாதத்தில் இந்த வழக்கு முடிக்கப்பட்டு இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. ஞானசேகரனுக்கு தண்டனை 2ஆம் தேதி அறிவிக்கப்பட்டாலும் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அவர் மேல் போடப்பட்ட எல்லா வழக்குகளிலும் அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? நியாயம் வழங்கப்பட்டிருக்குதுன்னு தான் எடுத்துக்கணும். வேற என்ன சொல்றது? ஒரு குற்றம் செஞ்சவன உடனடியாக பிடிச்சி உள்ள தள்ளிட்டாங்க, தண்டனை கொடுக்குறாங்கிறது ஒரு நல்லபடியா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் கற்பழிப்பு கேஸ்ல எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் தண்டனை கொடுக்குறாங்கிறது ஒரு விஷயம்தான், ஒரு பெரிய இதுதான். ஏன்னா அந்த துறையை சேர்ந்தவங்க முறையில் அதில் இருக்கிற சிக்கல்கள் எங்களுக்கு தெரியும். இது ஏன் தமிழ்நாட்டில் ஒரு கசப்பான அனுபவம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு 6 வருஷமா இன்னைக்கு கூட முக்கிய குற்றவாளி பிடிபடாம தான் இருக்கு. யாருக்கோ தண்டனை கொடுத்துட்டாங்க. உண்மையான குற்றவாளி இன்னும் வெளியே வரலையே. அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஓனர் யாருங்கிறது இன்னைக்கு ஒன்று தெரியும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் விவசாய கல்லூரி மாணவிகள் ஜெயலலிதாவுக்கு தண்டனை வழங்கப்பட்டதுன்னு உடனே அந்த பஸ்ஸெல்லாம் எரிச்சு அதிமுக போராட்டத்தில் 3 பெண்கள் நெருப்பில் பஸ் இருக்குள்ள தீ பிடிச்சி மாட்டாங்க, செத்து போனாங்க. அவங்களுக்கு ஹைகோர்ட்டில் தூக்கு தண்டனை கொடுத்துச்சு. அதை ஆயுள் தண்டனையை மாற்றி விடுதலையை வெளியிட்டாங்க. அந்த மாதிரியான வரலாறு இருக்கிற ஒரு ஊரில் ஒரு கற்பழிப்பு கேஸில் ஒரு குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு தண்டனைக்கு ஆளாகிறாங்கிறது ஒரு விசேஷமாக போச்சு. செய்தியாக வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுதான் இதில் இருக்கிற விசேஷம். அதாவது நிறைய விஷயங்களுக்கு இன்னும் விடை தெரியாமல் இருக்குன்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கற்பழிப்பு கேஸில் பல விஷயங்களுக்கு விடை தெரியாமல் தான் போகும். ஒரு பிரபலமான ஒரு கொலை வழக்கு, சுவாதி கொலை வழக்கு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? பட்ட பகலில் எல்லா ஆயிரக்கணக்கான பேர் நின்றுக்கிட்டு இருந்த இடத்துல கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் பட்ட பகலில் ஒரு பொண்ணை வெட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க. அந்த கேஸ் என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியல. 2 பேருமே அந்த குற்றவாளி யாருக்கும் தெரியாத ஒரு புது மாதிரியான தற்கொலை பண்ணிக்கிட்டான். எலக்ட்ரிக் ஒயரை கடித்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான்னு கேஸை முடிச்சுட்டாங்க. பெற்றோர்கள் அதை பற்றி கவலைப்படல. ஆனால் அந்த கொலை நடந்த உடனே ஒரு காமெடி நடிகர் எங்கள் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் பட்ட பகலில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க வீரவசனமெல்லாம் பேசினாங்க. பிஜேபியை சேர்ந்த இது அதுக்கப்புறம் அது என்னன்னே தகவல் தெரியும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுனால தான் இந்த விஷயத்தில் 5 மாதத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுத்துருக்காங்கிறது ஒரு பெரிய செய்தியாக மாறுறதுக்கு காரணம் இதுதான். இதுக்கு முன்னாடி கடந்த அனுபவங்களை வச்சு பார்க்கும்போது இது வேக வேகமாக அரசு செயல்பட்டது தெரியும். இல்லை இருந்தாலும் குற்றவாளி திமுக பின்னணியை உடையவர் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். திமுக பின்னணியில் இருக்கலாம். தமிழ்நாடே திமுக பின்னணி தானே. என்ன பிடிச்சாங்கன்னா திமுக பின்னணி தான் சொல்லுவீங்க. தமிழ்நாட்டில் யாரை பிடிச்சாங்க? திமுக ஆட்சியில் இருக்கிற ஆள் தானே, மக்கள் தானே. அது திமுக பின்னணி தான் சொல்லுவாங்க. அந்த இது குற்றவாளி திமுக பின்னணியில் இருக்காருன்னா அவர் எப்படி வேந்தர் ரவி, கவர்னர் ரவிக்கு கீழே இருக்கிற அண்ணா பல்கலைக்கழக தோழர் எப்படி போனார்? அவர் திமுக ஆதரவாளர்னாக்கா அவர் எப்படி நேர் எதிரியாக இருக்கக்கூடிய கவர்னர் ரவியின் ஆளுகையின் கீழே இருக்கிற அவரால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் கீழே இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளார திமுக ஆதரவாளர் எப்படி உள்ள போனார்கள் ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலாம். அதுக்கு விளக்கம் சொல்லணும். இல்ல இப்ப ஆர்.என். ரவி அவர்களை இதுல லிங்க் பண்றீங்களா? ஆர்.என். ரவி தாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர். அவருக்கள் தானே பல்கலைக்கழகம் இருந்தது. அப்போ அவர் தானே வேந்தர், அவர் தானே வேந்தர் துணைவேந்தர் நியமிச்சாரு. அவருக்கள் தானே அரசாங்கம் உள்ள போக முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் உள்ள போக முடியாது. நிகர்நிலை பல்கலைக்கழகம் எல்லாம் ஏன் வாங்குறாங்க? அரசாங்கம் உள்ள வர முடியாது. அதுக்காக தானே எல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டி பேரை வாங்கிட்டு உள்ள போயிட்டாங்க. டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ளார வர முடியாத போது யூனிவர்சிட்டிக்குள்ளார எப்படி போக முடியும்? பதில் சொல்ல அது தெரியாம தான் அன்னைக்கு அந்த அண்ணாமலை சவுட் எடுத்து அடிச்சுக்கிட்டாரு. அப்பதான் நாங்க கேட்டோம், ஆள் தானே வேந்தார், அவர் தான் பதில் சொன்னா. அவருக்கு எதிர்ப்பாக போராட்டம். அப்புறம் தான் அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ நமக்கு ஆளை எடுத்துக்கிட்ட போராடுறோம். பதில் சொல்ல வேண்டியது இவர் தானே, ரவி தானே பதில் சொல்ல, கவர்னர் தான் பதில் சொல்ல. இன்னைக்கு அந்த 2 பேர் கொடுத்த தீர்ப்பு மறுபடியும் ரவிக்கு தானே இது போயிருக்குது. அவர் தான் பதில் சொல்லணும். இதுக்கான பொறுப்பு அவர் தான் இருக்கு. இந்த வழக்குல தீர்ப்பு வாசிக்கப்படும் பொழுது அந்த ஞானசேகரன் எனக்கு குடும்பம் இருக்கு, அப்பா இறந்துட்டாரு, குடும்பத்தை நான் தான் பார்க்கணும், கடன் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி நீதிபதி கிட்ட கோரிக்கை வச்சதா சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எதுவும் பண்ணணுமா? அதெல்லாம் எல்லாத்துக்குமே 2 ஆங்கிள் உண்டுங்க. அந்த நேரத்தில் அவன் தப்பு பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துப்போம் நம்ம பண்ணது தப்புன்னு தெரிய வரும். இல்லை இது பல பெண்கள்ன்றாங்க. சொல்றது ஒரு பொதுவாக சொல்றேன். இந்த கேஸை வச்சு சொல்லுவேன்.
ஒரு குற்றம் செய்யும்போது ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஒரு கொலை பண்ணும்போது அந்த நேரத்தில் வர்ற கோபத்தில் ஓங்கி அடிச்சிருவாங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு நினச்சி அழுவாதவனே இருக்க மாட்டான். திருடாதேங்கிற படம் ஜாலி நோட்டுங்கிற ஒரு ஹிந்தி படம் தான், அதை எடுத்தாங்க. அது தமிழில் திருடாதேன்னு எடுத்தாங்க. ஒரு ஒரு ஏழை ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை பார்த்து பேங்க்ல போட போறான். அதை திருடிட்டு வந்துருவான். அந்த குடும்பமே தெருவுக்கு போயிடும். இப்போ அதை 200 என்னமோ திருடும். அந்த ஹிந்தி படம் ஒரிஜினல். அப்போ 200 பெரிய படம். அது அதை நினைச்சு வருந்துறது தான் அந்த படமே. ஒரு சின்ன தப்பு ஒரு குடும்பத்தை எப்படி சாதிச்சிருச்சுங்கிறது அந்த படமே. அது மாதிரி அது குற்றவாளிகளுக்கு அந்த சன நேரத்தில் வர்ற வேகம். தற்கொலை பண்ணிக்கிறது கூட அப்படித்தான். அந்த சன நேரத்தில் வந்து இன்னைக்கு செத்து என்ன இவன் எப்படி சாவான் தெரியுங்களா, என்னடா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. அனுமானிக்கிறது தான். நம்ம செத்தோம்னா எப்படியெல்லாம் அழுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க சமயம் குடிப்பாங்க. நாம இருக்க போறது இல்லைங்கிறது அவனுக்கு ஞாபகத்தில் இருக்கா அந்த நேரம். குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஐயோ நம்ம குடிச்சிட்டு போய் விட்டுருன்னு நினைச்சா சாவறதுக்கு முன்னாடி நினைக்காதுன்னு இருக்க மாட்டான். அது பல சமயங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். விஷத்தை குடிச்சிட்டு இது பண்ணியிருப்போம், கண்ணெல்லாம் வரிச்சுக்கிட்டு இருக்கோம். சாகும்போது ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பான். ஐயோ வேணான்னு நினைச்சிருப்பான். இப்போ மேலேருந்து குதிக்கிறான்னு வைங்க, செத்து போகலான்னு குதிக்கிறான்னு பாதி போகும்போது ஐயோ நம்ம தப்ப காப்பாற்றக்கூடாதாங்கிற ஒரு ஃபீலிங் வரும். கண்டிப்பாக வரத்தாச்சு. நீ குச்சி ஆடான்னு கேட்காது. நமக்கு இருக்கிற அனுபவம் என்னன்னா, டைவ் அடிக்கிறது தண்ணியில் நீச்சல் குளத்துல எல்லாம் போய் இது பண்ணும்போது இப்போ ரொம்ப உயரத்தில் போய் எச்சால சமயத்தில் டைவ் அடிப்பேன் நான். குதிக்கும் போது பாதி போகும்போது உளுந்துட்டப்போ போய் ஏடா குடம்பு கொடுத்தேன்னா அவனுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் இந்த மாதிரி உணவுகளுக்கெல்லாம் வரும், எல்லாத்துக்குமே வரும். அதனால இது வந்து கடைசி நேரத்தில் நம்மளை யாராவது காப்பாற்றுவாங்களா, நம்ம பண்ணதுக்கு விடுதலை கிடைக்காதாங்கிறதுக்காக ஒரு அழுது பார்க்கலாம். இது ஒரு கருணை அடிப்படையில் தண்டனை குறையலாம் அப்படிங்கிறதுக்காக கூட செய்யணும். அது இயல்பாக நடக்கிறது. ஏற்கனவே படுத்துவர்கள் முறையில் நான் சொல்றேன். இதை வச்சுட்டு கொலகாரா இப்படி நான் நினைக்கிறேன் இருக்கா இது இல்லை, அப்படியெல்லாம் இது வரைக்கும் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? அப்படியெல்லாம் வரமாட்டாங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு அது வந்து இது பண்ணணும். இல்லை இதுலயே பொள்ளாச்சி இதுலயே என்ன சொல்றாங்க, உண்மையான குற்றவாளி இன்னும் நீ பிடிக்கலையாங்கிறாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கொடுத்து இப்போ சினிமாலாம் எடுக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்த அந்த பெரிய பிள்ளையினுடைய மகன் இது ஒரு சிக்கல். அவன் ஜாலியாக தானே சுற்றி அந்த கட்சிக்கு அதில் சம்மந்தப்பட்ட அந்த அரசியல் தலைவருக்கு அந்த கட்சி விட்டு நீக்கவும் இல்லை, ஒரு சின்ன நடவடிக்கை கூட இருக்கு. அப்புறம் எங்க இருந்து நியாயம் கிடைச்சது? அப்படி பார்க்கும்போது இதில் ஓரளவு நியாயம் கிடைச்சது. இப்போ வந்து தண்டனை வந்து ஞானசேகரன் மட்டும் அனுபவிக்க போற மாதிரி இல்லை, அவர் உள்ள போயிட்டு அவருடைய குடும்பமும் அனுபவிக்கணும். இதுக்கு என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அப்படி பார்த்தீங்கன்னா யாரையுமே குற்றவாளியாக்க முடியாது. குடும்ப வறுமையின் காரணமாக தான் திருடன் தான் எல்லா திருடன்னு சொல்றான். அதுக்கு யார் காரணம்? திருட விட்டது யார் காரணம்? அராசக்தியில தானே கேட்குறாங்க. குழந்தைய ஆத்துல போட்டு கொண்டு விட்டான்னு சொல்றீங்க. அப்படி போட்டு அவ கொல்றதுக்கு யார் காரணம்? அவருடைய வறுமை தானே காரணம். அந்த வறுமையை வந்து வறுமைக்கு யார் காரணம்? நீங்க தானே காரணம். அதனால தான் நான் சட்டப்ப இந்த சமூகத்தை நீ என்ன பண்ணங்கிறது தான் கேள்வி. அதானே பராசக்தி கோர்ட் வாசனம். நக்சலைட்டுகள் இருக்காங்க, தீவிரவாதிகள் வர்றாங்க. தீவிரவாதி ஏன் வர்றான்? தீவிரவாதத்துக்கான காரணங்கள் என்ன இருக்குது? அந்த காரணத்தை அழிச்சா தானே தீவிரவாதம் நிற்கும். நக்சலைட்டுகள் நக்சலைட் ஏன் வந்தா? நிலச்சு வந்தார்கள் பண்ண அட்டகாசம் தாங்க முடியாம தானே நக்சல் பாரிங்கிற ஊர்ல அவங்க வந்து தீவிரவாதிகளை மாறினாங்க. இந்த பெரிய நிலச்சு வந்தார்கள் ஒரே நாள்ல ஒரு 50-60 பேர் தீர்த்து கட்டினாங்கல்ல. அதனால தானே நக்சல் பாரிங்கிற பேர் தானே நக்சலைட் மாறிச்சு. வங்காளத்தில் நடக்கும். அவங்க அதுக்கப்புறம் எங்க வந்தாங்கன்னா கோதாவரி கரைக்கு வந்தாங்கன்னா கோதாவரி கரையில வந்து பெரிய பெரிய ஜமீன்தார் ஏழை விவசாயிகளை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. அதனுடைய விளைவு அங்க வந்து பெரிய கலவரம் நடக்கும். அந்த நக்சலைட்டை வந்து அடிச்சு சுட்டு கொண்டதுல என்ன அர்த்தம் இருக்கு? அந்த கலவரத்துக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை நீங்க கலைஞ்சாதான் நீங்க இந்த குற்றங்களை நிறுத்த முடியும். ரொம்ப அழகா எழுதுறாங்க, கொடுப்பார் இல்லை கொள்வார் இன்மையால். வள்ளலா இருந்து பிச்சை போடுறதுக்கு ஒருத்தனுமே இல்லை. ஏன்டான்னா பிச்சை எடுக்கிறதுக்கு ஒருத்தனுமே இல்லை. ராமராஜ்யம் அவ்வளவு பிரமாதம். பிச்சை எடுக்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லைன்னா நீங்க எப்படி வள்ளலா எப்படி இருக்க முடியும்? எல்லாருமே குடிக்கிறத நிறுத்தி விட்டான்னு வச்சுங்க. சாராயம் ஏங்க காய்ச்சலாம்? எப்படி காய்ச்சுவோம்? கன்சியூமர் இருக்கிறதுனால ஏன் சாராயம் குடிக்கிறான்?
கவலைகளை மறக்க. அந்த கவலை எதனால வந்தது? வறுமையினால வந்தது. அந்த வறுமை யாரால வந்தது? பொருளாதார சீர்கேடு. பொருளாதாரத்தை சீர்படுத்தினா சரியா போகும். அது ஒரு பக்கம். அப்ப பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிற அமெரிக்காவில் ஏன்டா குடிக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் இல்லை. மனித மனம் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஏக்கமும் ஒரு தவிர்ப்பும் ஒரு ஏமாற்றமும் இருக்கத்தான் செய்யும். அந்த ஏமாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு இதெல்லாம் பல்வேறு வகையில குடிக்கிறது ஒரு பக்கம், தன்னைத்தானே வருத்திக்கிறது ஒரு பக்கம், மற்றவங்களை துன்புறுத்தி போறது ஒரு பக்கம். இதெல்லாம் சைக்கால் மனித இனத்துக்கு உள்ளது. அது ஒன்றும் பண்ண முடியாது. மிருகங்களை கூட பாருங்க. ஒரு ஆண் நாய் இப்போ ஒரு பொட்டை நாய் பழகிட்டு இருக்கு. இன்னொரு நாய் கிட்ட வந்து அந்த நாய் அடிச்சு தோறும். மிருகங்களுக்குள்ளாரையும் பொசசிவ்னஸ் இருக்கு. அது கடிச்சு கொதற அளவுக்கு போடும். அந்த அளவு வச்சு எல்லாத்துக்குமே உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து மனித உயிர்னு ஒன்று இருந்ததுன்னா அதை வந்து இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கத்தாச்சு. இதில் வந்து அவரோட அலுவலகத்தின் மூலமாக தனக்கு ஒரு கருணை காட்டி இந்த தீர்ப்பில் ஒரு அது மிக கடுமையாக இல்லாமல் கடுமையாக இருக்கிற மாதிரி குறைச்சிக்கலாங்கிறதுக்கு அது பண்ணிருக்கு. பொள்ளாச்சி வழக்கில் வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. இதுக்கு எந்த குற்றத்துக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கு? வாழ்நாள் தண்டனை தான். அது 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 அவங்க பண்ணதில் மிகப்பெரிய தப்பு என்னன்னா, வீடியோ எடுத்தாங்க. அதுல அவங்களுடைய வன்மம் தெரிஞ்சு எவ்வளவு கொடுமைக்காரனுங்கிறது. வெறும் கற்பழிப்பு மாத்திரமே இல்லை, அவங்கள துன்புறுத்தி இருக்காங்க. ரெண்டும் சேர்ந்து தான் அவங்களுக்கு வாழ்நாள் தண்டனை. வெறும் கற்பழிப்புனாக்கா உடல் உறவோட போயிருக்கு. அவங்கள துன்புறுத்துறதுல ஒரு சாடிசம் இருக்கு. அதுக்காக தான் அந்த சாடிசத்துக்கு சேர்ந்து கொடுத்த தண்டனை தான். அதை இதில் நீங்க சேர்த்த முடியாது. ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் இதில் இல்லை. ஆனா அந்த பெண்ணை வந்து சொல்லிட்டு போயிருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இதுக்கு மேல பேசினாக்க என்ன வேற மாதிரி நினைப்பீங்கிறதுனால நான் பேசாம இருக்கேன். இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் இன்னும் நிறையவே நீங்க விசாரிக்க வேண்டியிருக்கா. ஏன் இவ்வளவு அவசரமா தீர்ப்பு கொடுக்குறாங்கிறது என்னுடைய இன்னொரு கேள்வி. அவசர தீர்ப்புலையும் இந்த தீர்ப்பு சீக்கிரமா கொடுத்துருக்காங்க, நியாயம் கிடைச்சிருச்சுங்கிறீங்க. நியாயம் கிடைச்சிருச்சாங்கிறதுக்கு நான் எனக்கு பல செக்ஸாலஜிக்கு முன்னாடி எனக்கு சில கேள்விகள். என்ன கேள்வி? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அது சொன்னா என்ன ஒரு மாசம் வேற மாதிரி பார்ப்பேன். இப்போ சுவாதி கொலை வழக்கு இன்னைக்கு வரலையும் அது ஃபர்தரா ஏன் வரல? அந்த பிஜேபியினுடைய தலைவர் கூட்டு பொண்ணுங்கிறாங்க. இன்னைக்கு வரல பிஜேபி அதை ஏன் ஓப்பன் பண்ண மாட்டேங்குது? அன்னைக்கு அந்த ஒரு பெரிய காமெடி நடிகர் என் ஜாதியை சேர்ந்த பெண் கொலை செய்யப்பட்டு இருக்காங்க துடிச்சா அந்த ஆள். இதுக்கு பிறகு எங்க போனான்னு தெரியும். இன்னைக்கு உள்ள அந்த பதில் காணும். ஏதோ கதைகள் இருக்கு, அது பதில் சொல்லும். யார் அந்த சார் அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைக்காது. அதை யார் அந்த சாருங்கிற கேள்வி வரும். பதில் வரும்போது தான் அப்புறம் பழனிசாமிக்கு என்னன்னு தெரியும். அவரே சார் தெரியாது. யார் அந்த சார்னு ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியுது இல்லை, சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அது என்ன கேள்வி கேட்டுட்டு விட்டுக்கிட்டு இருக்க? ஸ்டாலின் அவரை காப்பாற்றுறதாவே வச்சுக்கோ. பழனிசாமி அதை தானே சொல்ல வர்றீங்க. சொல்லுங்க, காந்தராய் தான் அந்த சார். காட்டு ஸ்டாலின் கைது செய்வாரான்னு கேட்க வேண்டியதான பழனிசாமி. தைரியம் இருக்கு, ஏன் கேட்க மாட்டேன்? அதே யார் அந்த சார்னு சொல்லிக்கிட்டே உட்காந்து இன்னைக்கு வந்து வந்த வழி. யார் அந்த சார்னு பழனிசாமிக்கு தெரியுது. பழனிசாமியை கைது பண்ணணும், கைது பண்ணி கேட்கணும். யார் அந்த சார்னு உனக்கு தெரிஞ்சது சொல்ல மாட்டேங்கிற விஷயத்துக்கு வா. அப்ப அந்த சார் யாருன்னு தெரிஞ்சதுன்னா உண்மையான குற்றவாளி மறும இல்லை. ஸ்டாலின் தடுக்கிறாருங்கிறது அதையும் கண்டுபிடிக்கலாம் இல்லை. அது அந்த குற்றச்சாட்டு தானே வைக்கிற. நீங்க அதை தானே சொல்ல வந்தீங்க. திமுக சார் உள்ளவன்னு சொல்றீங்க. இது இவ்வளவு எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க ஏன் அந்த சார் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது. அவர் திமுகவை சேர்ந்தவர், அவர் ஒரு சார் ஒருத்தர் தான் இது பண்ணாருங்கிறது பழனிசாமிக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்? சொன்னா ஸ்டாலின் உள்ள தள்ளலாம்ல, திமுகவே தடை பண்ணிடலாம்ல. பொள்ளாச்சி ஜெயராமன் விட்ட மாதிரி இது நடக்குது இல்ல. இன்னைக்கு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலையா அந்த சார்? அந்த பொள்ளாச்சி ஜெயராமனை வந்து சாருங்கிறது வந்து ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அது மாதிரி ஸ்டாலினோட ஆளுன்னு சந்தேகப்படுறேன். அந்த பேரை சொல்ல உனக்கு தான் அந்த சார் யாருன்னு தெரியுது இல்ல. அவர் என்ன உள்நோக்கத்தோட சொல்லுவாரு? அவருக்கு கண்டுபிடிச்சு நீங்க காவல்துறை தானே கண்டுபிடிக்கணும் சார். காவல்துறை தான் கண்டுபிடிக்கல வந்துருச்சு இல்ல. காவல்துறைக்கு சொல்லுங்க, இந்த ஆளு தான் நான் சொல்றேன் பிடிங்க அப்படின்னு போய் சொல்ல வேண்டியதான். உங்ககிட்ட தான் ஆதாரம் இருக்குது. திருப்பி திருப்பி கேட்குறீங்களே, 1000 தடவை கேட்டீங்க. உங்ககிட்ட தான் ஆதாரம் இருக்குது, சொல்லுங்க யாருன்னு. ஆக்ஷன் எடுப்போம். குற்றவாளியை மறைக்க பார்க்குறீங்க, அதுக்கே உங்க மேல உள்ள தள்ளலாம். பழனிசாமி உள்ள தள்ளலாம். குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு சொல்லாம இருக்கார். குற்றவாளிக்கு உடந்தையா இருக்கார். எப்படி பொள்ளாச்சி வழக்கில் இருந்தாரோ அதே மாதிரி இந்த வழக்குலையும் அவர் தான் உடந்தையா இருக்கார். அந்த சார் யாருன்னு தெரிஞ்சு சொல்ல மாட்டேங்கிறார். அந்த சார் யாருன்னு வருஷக்கணக்காக கேட்டுக்கிட்டே இருக்கார். சொல்லு யார் அந்த சார்? உனக்கு தான் தெரிஞ்சிருக்கு. குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த சார் யாருன்னு சொல்லு. ஸ்டாலினுக்கு அவருக்கு உள்ள தொடர்பு. அவர் எப்போ சார் தெரியும்னு சொன்னாரு?
யார் அந்த சார்னு கண்டுபிடிங்க. யார் அந்த சாருங்கிறவனு தெரிஞ்சது இல்லை. தெரிஞ்சதுனால வந்து கட்டி சாருங்கிறது தெரிஞ்சிருக்குது. யார் அவன்னு கேட்கறது, யார் அந்த சாருன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தகவல் இருக்குது. இந்த காலத்துல ஒரு கதை வந்ததுங்க, ராஜாம்பாள்னு ஒரு படம், ஒரு இது துப்புரை கதை. மோசம் போனேன் கோபாலா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போவோம் சாகும்போது. மோசம் போனேன் கோபாலன்னு சொல்லி ப்ராசிக்யூஷன் சொல்றாங்க. கோபாலன்றவன் தான் பண்ணிட்டான். அவன் சொன்னது மோசம் போனேன் கோபாலா, கோபாலா என்னை மோசம் பண்ணிட்டாங்க, நான் செத்து போறேன்னு தான் அவன் சொல்லியிருக்காங்க. அதை வந்து ப்ராசிக்யூஷன் கோபாலன்றதான் அந்த கோபாலங்கிறவனை பிடிச்சி உள்ள போட்டுருவான். கதையே அதுதான். கோபாலா அப்படிங்கிறது கோபாலன்னு மாறுறதுலயே கதை மாறுது. புரியுங்க? அதுதான். யார் அந்த சார், யார் அவன் அப்படின்னு கேட்டிருந்தா கூட யாரோ ஒரு ஆளு மாட்டியிருக்கானு. யார் அந்த சார்னு சொல்லும்போது யாரோ பெரிய சமூகத்துல பெரிய ஆளுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பழனிசாமிக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டேங்கிறார், மறைக்க பார்க்கிறார். ஒருவேளை அந்த சார் இவருக்கும் தொடர்பு உள்ளவரோ, பொள்ளாச்சி வழக்கு மாதிரி பழனிசாமிக்கு தெரிஞ்சவரோ சொல்லணும், கேட்கணும். பொதுமக்கள் கேட்கறாங்க. இது என்ன மாதிரி அறகுறை வக்கீல்கள் கேட்டு தோணும். நீங்களும் அழகா சொல்லிட்டீங்க, திமுகவுக்கு தொடர்புடையவங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்புறம் ஒரு சாருங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இவ்வளவு தெரிஞ்சவங்க பேரை சொல்ல வேண்டியது தானே? ஏன் மறைக்கிறீங்க? ஏன் குற்றவாளிக்கு ஆதரவா இருந்தீங்கன்னா நீங்களும் குற்றவாளி, உங்களையும் உள்ளத்தம். இது தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி விஷயத்துக்கு வந்து சொல்லிட்டு இந்த சார் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மறைக்கிறீங்க. பொதுமக்கள் கேட்கறாங்க, சொல்லுங்க. இருந்தாலும் அந்த குற்றம் என்ன அப்படின்னு அந்த குற்றத்திற்கான பின்னணி வெளியில வரணும்னு குரல் கொடுக்கறவங்க மேலே இப்படி பழி போடுறது. குரல் கொடுக்கறவங்க எந்த ஆதாரத்துல குரல் கொடுக்குறீங்க? நியாயத்துக்கு தானே சார். நியாயத்தை சொல்லுங்கன்னு கேட்கறது வேறங்க. இவன் தான் பண்ணான்னு ஒரு ஆளை கையை காட்டிவிட்டு அப்புறம் வந்து அவனுக்கு அடையாளம் சொல்லாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? குற்றவாளிக்கு உடனே இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நான் தான் கேட்கறேன், தெளிவாக தான் நான் உங்களுக்கு கேட்கறேன். யார் அந்த சார், யார் அவன்னு கேட்டிருந்தா பொதுவா போயிருக்கும். யார் அந்த சார்னு போது யாரோ பெரிய ஆள், அவர் ஒரு திமுகவை சேர்ந்தவர், அதையும் சொல்றீங்க. இவ்வளவு டீட்டெயில் சொன்னவரும் பேர் சொல்றதுக்கு என்னங்கிறதான் கேள்வி. குற்றஞ்சாட்டினுடைய எதுவுமே நீங்க தானே இதை முந்திக்கிட்டு வந்து நிக்கிறீங்கல்ல. நாங்க கேட்டோமா உங்ககிட்ட? வந்து கூட முந்திக்கிட்டு வந்து நிக்கிறீங்கல்ல. நாடுசேகர் வந்து ஆயிரக்கணக்கான இதை வந்து விஷயங்களை கோர்ட்ல சொல்றேன். அப்படி அந்த நேரத்தில் இந்த சார் யார் தான் கோர்ட் வந்து சொல்லி இருக்கணும்ல பழனிசாமி, இவரையும் விசாரிக்கணும்னு சொல்லி இருக்கணும். ஏன் சொல்லல? பல கொலைகள்ல அப்படிதாங்க போகுது. ஒரு கொலையில வந்து எப்பவுமே எப்படி பார்ப்பாங்கன்னா, எந்த குற்றத்திலையும் இதனால யாருக்கு லாபம்ங்கிறத பார்ப்பாங்க. இந்த குற்றத்தினால் யாருக்கு லாபம் கிடைச்சதுங்கிறத அவங்கள தான் முதல்ல கைது பண்ணுவாங்க. ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்துக்காரர் வந்து செத்து போகிறாரு, மர்மமான முறையில் சாகிறாருன்னா அந்த சொத்துக்கு வாரிசா நான் இருக்கிறேன் போது முதல்ல என்னதான் பிடிக்கணும். நீங்க ராஜீவ்காந்தி கொலையில் அதுதானே கேட்டாங்க. அதனால் ராஜீவ்காந்தி கொலையினால் மரணத்தினால் வந்து லாபம் அடைந்தவர்கள் 2 பேர், ஜெயலலிதாவும் நரசிம்மராவும். 2 பேர்த்தையும் விசாரிக்கணும். கடைசி வந்து விசாரி, இந்த நிமிஷம் வந்து விசாரிக்கணும். அடுத்த 10வது நிமிஷம் திமுக வீடுகள்லாம் நெருப்பு வச்சு கொடுத்தாங்க. அது எப்படி கொடுத்தாங்க? ராஜீவ்காந்தி மர்டர் நியூஸ் வெளியில வரதுக்குள்ளார திமுக தலைவர்கள் வீடுகள்லாம் நெருப்பு வச்சு கொடுத்தப்ப இன்னைக்கு உள்ள அதுக்கான விசாரணை இல்லையே. அவிழ்க்கப்படாத மர்மங்கள் இல்லை. அதெல்லாம் அண்ணாமலை சாட்டையாளெல்லாம் அடிச்சுக்கிட்டாரு. அந்த அவருடைய அந்த தியாக உணர்வுக்கு இப்போ ஒரு நீதி கிடைச்சிச்சு. ஆமா, அந்த தியாக உணர்வு பயங்கரமா அடிச்சு ரத்த கலரி ஆச்சு. பக்கத்துல 4 பேர் நின்று நல்லா அடிச்சுக்க வேண்டியிருக்கோம். நான் தான் எஸ்.வி. சேகர் சொன்னாரு, ஒருத்தவங்க கூட தடுக்க போகுது. என்ன ஒரு ஷோ ஒன்று பண்றாரு, நல்லா பண்ண வேணாம் அண்ணா, அடிச்சுக்காத, ஏதாவது ஒரு ஷோ பண்ண வேணாம். அப்ப அடிச்சுக்கிறாரு, கை தட்டி பாம்புக்கு கீரிக்கு சண்டை விட்டா எப்படி கை தட்டி ரசிப்பாங்களோ அது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சுது, நம்மளால எடுத்து நாமளே போராடிட்டு இருக்கோம் தெரிஞ்சு. அப்புறம் பேசாம ஒரு ஐபிஎஸ் அந்த அடிப்படை ஞானம் கூட எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு இது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தீவிரமா போய் உள்ள இறங்குறதுனால தான் இந்த இது வந்து என்னடி கவர்னர் ரவி பொள்ளாச்சி வழக்கு மாதிரி இதையும் தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி வழக்குல உண்மையான குற்றவாளி உள்ள போலங்கிறதான மகளிர் ஆணையம் எல்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய. நன்றி சார்.